ஹலோ பசங்களா! நம்ம இன்னைக்கு சாம்பார் வைக்கிறதுலயே ஒரு ஈஸி மெத்தட் பார்க்க போறோம். அதுக்கு பருப்பு, புளி, என்ன காய் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சாம்பாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்துக்கோங்க. உப்பு, மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஜீரகம், இல்லைன்னாக்கா வடகம், எது வேணாலும் தாளிச்சிக்கலாம். பருப்பு நல்லா கழுவிக்கங்க. கழுவி குக்கரில் வச்சு பெருங்காயம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக விளக்கெண்ணெய். உங்களுக்கு விளக்கெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பொங்கி வழியாமல் இருக்கும். அதோட இதெல்லாம் ஆப்ஷனல் தான். பிடிச்சாக்கா பூண்டு, வெந்தயம், ஜீரகம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டாக்கா சாம்பார் சீக்கிரமாக கெட்டு போகாது. மூடி விசில் விட்டுக்கோங்க. நல்லா வெந்துருச்சு பருப்பு. வந்ததும் நம்ம கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒன் பார்ட் சாம்பாரே இந்த மாதிரி பருப்பு தனியாக வேக வச்சு வைக்கும்போது வீட்டில் குழந்தைங்க இருந்தாக்கா நீங்கள் பருப்பு தனியாக எடுத்துக்கலாம். அப்புறம் ரசம் வச்சோம்னாக்கா ரசத்துக்கு தனியாக பருப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லா காய்கறியெல்லாம் ஃபஸ்ட்டே ஒன்றா போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி சாம்பார் செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு பருப்பு தனியாக எடுத்துக்கலாம். காய்கறியெல்லாம் ரொம்ப குழையாமலும் இருக்கும். இப்போ என்ன பண்ணால் பருப்பு வெந்துருச்சு, அதை ஒரு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம காய்கறியெல்லாம் சேர்க்குறோம். இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றணும். நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. புளி தண்ணி இப்படி இந்த மாதிரி புளி தண்ணியும் காய்கறியும் சேர்த்து வேக வைக்கும்போது சாம்பார் உங்களுக்கு காய்கறியெல்லாம் குழையாமல் இருக்கும், இல்லைனாக்கா கூட்டு மாதிரி ஆகிடும். இப்போ இது வெந்தய ஜீரக பொடி கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். அதோட சேர்த்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் வெறும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு இப்போ தாளித்து கொட்டிடலாம். தாளித்து இப்பயும் தாளித்து கொட்டலாம், இல்லை குக்கர் விசில் விட்டு எடுத்துகிட்டு அப்புறம் கூட தாளித்து கொட்டலாம், நம்ம இஷ்டம்தான். நான் இப்போவே தாளித்து கொட்டிடுறேன். அதுதான் தாளித்து வச்சு இப்போ நீங்கள் தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. சாம்பார் இந்த மாதிரி குக்கரில் சாம்பார் வைக்கும்போது அந்த ஆவியிலேருந்து மூடியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, அந்த ஸ்டீமோட வாட்டர், அது வரும்பொழுது கொஞ்சம் சாம்பார் தண்ணி ஆகும். அதனால் கொஞ்சம் திக்காகவே நீங்கள் சாம்பார் வைங்க. இப்போதைக்கு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் அடங்கி விசில் வந்துருச்சு. விசில் போன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி குழையாமல் நல்லா அப்படியே கரெக்டாக வெந்திருக்கும். பருப்பு காய் எல்லாம் ஒன்றா போட்டிங்கனாக்கா அது வேறு மாதிரி இருக்கும். இது நீங்கள் குக்கரில் வச்ச சாம்பார்னே சொல்ல முடியாது, ஆனால் சீக்கிரமாக வேலையாயிடும். பக்கத்துலேயே நிற்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் பச்சை வாசனையெல்லாம் போகும். நெய் போடுங்க. அப்புறம் கொத்தமல்லி தழை, இதெல்லாம் எப்பவும் சாம்பார் வைக்கிறப்போ செய்கிற மாதிரி தான். மீதி மெத்தட்லாம் அவ்வளோதான். நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி குக்கிங்.